ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அயல் நாட்டு சமையல். என் பேர் ஸ்வாதி. எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். பட் சாப்பிட்றது அதை விட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த அயல் நாட்டு சமையல் அப்படின்ற சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் இந்தியன் ரெசிபீஸ், இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நீங்கள் என்ன கெயின் பண்ணுவீங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம எல்லாருமே என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லி டெய்லியுமே ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்தியன் ரெசிபீஸே செஞ்சு செஞ்சு போர் அடிக்கும். ஒரு வெளிநாட்டு டிஷ்ஷப் செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். பட் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த அயல்நாட்டு சமையலுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலில் நான் எல்லாமே பிளேலிஸ்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மெக்சிகோ நாட்டோட ரெசிபி பார்க்கணுன்னா மெக்சிகோன்ற பிளேலிஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ டர்க்கிஷ் நாட்டோட ரெசிபி பார்க்கணுன்னா டர்க்கின்ற பிளேலிஸ்ட்டுக்கு போகலாம். ஸோ இது தவிர எக் ரெசிபீஸ், வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான் வெஜிடேரியன் நான் செக்ரிகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட், என்னதான் இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ் நம்ம செய்யலாம்னு நினச்சாலும் ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு அது செய்ய வருமா, இல்லாட்டி டேஸ்ட் நமக்கு பிடிக்குமா அப்படின்னு. ஸோ நம்ம மொழி பேசுகிற ஒரு ஆளே வீடியோவில் செஞ்சு காமிக்கும் போது அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, தைரியமாக செய்யலாம் அப்படின்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்டர்நேஷ்னல் ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது அயல் நாட்டு சமையல் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், இது குக்கிங் சேனல் மட்டும் கிடையாது. ஸோ இந்த ஒரு சில ரெசிபீஸ் எப்படி அந்த கண்ட்ரிக்கு வந்தது அப்படின்ற ஒரு குட்டி வரலாறு, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஏதாவது ஃபேக்ட்ஸ் நான் படிச்சிருந்தேன்னா அதை பற்றி நான் உங்களுக்கு இதில் ஷேரும் பண்ணுறேன். நான் சொன்ன 3 பாயிண்ட் உங்களை கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் ஸ்வாதி.